ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விண்வெளி பற்றின சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம். அதனால் வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் உடனுக்குடனே சப்ஸ்கிரைபும் செஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1, பூமியின் மையம் சூரியனுக்கு சமமான வெப்பமா? நம்ம பூமியோட மையம் சுமார் 5500 டிகிரி செல்சியஸ் வெப்பமாக இருக்கும். அதாவது சூரியனோட மேற்பரப்புக்கு சமம். அந்த வெப்பம் தான் நம்ம பூமியோட காந்தத்தன்மையையும் உருவாக்குது. அந்த மையம் இரும்பு, நிக்கல் போன்ற உலோகங்களால் ஆனது. இதை நம்மால் நேரடியாக பார்க்க முடியாது. விஞ்ஞானிகள் நிலநடுக்க அலைகளை கொண்டு இதை கணிச்சாங்க. ஃபேக்ட் நம்பர் 2, வெள்ளி கிரகத்தில் ஒரு நாள் ஒரு வருடத்தை விட நீளமா? நம்ப முடியலையா? உண்மையாச்சே. வெள்ளி கிரகம் தன்னைத்தானே சுற்ற ஒரு முறைக்கு 243 பூமி நாட்கள் ஆகும். ஆனால் அது சூரியனை சுற்றி வர ஒரு முறைக்கு 225 நாட்களே ஆகுது. அதாவது அங்கே ஒரு நாள் ஒரு வருஷத்தை விட நீளமாக இருக்கும். மேலும் அது நம்ம பூமியுக்கு மாறாமல் எதிர் திசையில தான் சுழற்சி அடிக்குது. ஃபேக்ட் நம்பர் 4, சூரியன் முழு சோலார் சிஸ்டத்தோட இடையில 99.8%. நம்ம சோலார் சிஸ்டத்தில் பெரிய பாஸ் யாருன்னா சூரியன் தான். மொத்த இடையில 99.8% சூரியன் கிட்ட தான் இருக்கு. அதாவது எல்லா கிரகங்களை சேர்த்தாலும், அதாவது ஜூபிட்டர், சாட்டர்ன், எர்த் எல்லாத்தையும் சேர்த்தாலும் சூரியனோட எடைக்கு நெருங்கவே முடியாது. அதனால தான் எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி திரியுது. ஃபேக்ட் நம்பர் 5, காரில் விண்வெளிக்கு போனால் 1 மணி நேரம் போதுமா? நீங்கள் ஒரு காரை 100 km/h வேகத்தில் ஓட்டுனா விண்வெளி வரம்பான 100 கிலோமீட்டர் உயரம் அடைய தியரட்டிக்கலி 1 மணி நேரம் தான் ஆகும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அப்படி நேர போக ரோடு இல்லை. காற்றும் குறையும், வெப்பமும் அதிகம், வேகம் போதாது. விண்வெளிக்கு போகணும்னா 11 km/வினாடி போதும். ஆனால் காரு 100 km/h போகிறனால நம்ம ஈஸியாக விண்வெளிக்கு 1 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் காரால் நம்மளால் விண்வெளிக்கு போக முடியாது. அதனால் ராக்கெட் தான் சிறந்த வழி. அதாவது லாஸ்ட்டில் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, பூமி, கிரகங்கள், பிரபஞ்சம் எல்லாமே ஒரு அற்புதம். இன்னும் இதை பற்றி தெரியணும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான ஸ்பேஸ் ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ.